கரையானை ஒழிக்கணும். கரையான் எதையெல்லாம் திங்கும்? மணல் பகுதிகளில் கரையான் தாக்குதல் ஏன் குறைவாக இருக்குது? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி கரையானோட வேலை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். உயிரற்ற பொருள்களை மட்டுமே கரையான் திங்கும். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். பட்ட மரம், காய்ந்த சருகுகள், காய்ந்து போன புல், பூண்டு, செடி, கொடி, இப்படி உயிரற்ற அனைத்து பொருட்களையுமே கரையான் திங்கும். இந்த இடத்துல நிறைய குச்சிகள் கிடக்கு. ஆனால் ஒரே ஒரு குச்சியில் மட்டும் கரையான் இருக்குது. காரணம், அந்த குச்சி முழுவதுமாக பட்டு போச்சு. அதனால் கரையான் ஏறிடுச்சு. நல்லா பச்சையாக இருக்கிற மரங்கள்லேயே நம்ம கரையான் ஏறி பார்த்துருப்போம். அதுக்கான காரணம், உயிரற்ற பட்டைகளை உண்பதற்காக மட்டுமே அங்கே கரையான் ஏறும். இப்போ நம்ம கழிச்சு போட்ட அந்த இலைகளுக்கு உள்ளே பார்க்க போகிறோம் எவ்வளோ கரையான்கள் வந்திருக்கு அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம கரையானை அழிக்க வேண்டியது இல்லை. நம்ம செடி, மரம் அல்லது பயிர் செய்யும்போது அந்த இடத்த நம்ம உயிர்த்தன்மையோடு வச்சுக்கிட்டாலே போதும். கரையான்கள் சிதைவு மிக மிக குறைவாக இருக்கும். மணல் பகுதியில் புல், பூண்டு, செடி, கொடி, மரங்கள் குறைவாக, அதே நேரத்தில் சிதைக்கக்கூடிய வேலையும் குறைவு. அதனால் கரையான் தாக்குதல் அங்கே குறைவாகவே இருக்கும்.